அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமை பகுதி 3 ஆர்டிக்கல் 12லேருந்து 35 வரை உள்ள ஆர்டிக்கல் தான் அடிப்படை உரிமைகள்னு சொல்லுவாங்க. அடிப்படை உரிமைகளை நம்ம அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த அடிப்படை உரிமைகள் 7 அடிப்படை உரிமைகள் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. பகுதி 3 இந்தியாவோட மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமேயான சில அடிப்படை உரிமைகளும் இருக்குது. அதை பார்த்தோன்னா இது அரசியலமைப்பிற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமையை சொல்கிறாங்க. இதோட அரசியலமைப்பிற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமையோட ஆர்டிக்கல் 32. இது நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை, அதாவது நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க. இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை. அதாவது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் ரெண்டுலேயுமே 5 வகையான நீதி பேராணைகளை, அதாவது நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது. இது போன்ற ஆணைகள் வெளியிடும் மக்களின் உரிமைகளை காப்பதனால தான் நம்ம உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்போட பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமையை டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லுவார்னா, இந்திய அரசியல் அமைப்போட இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 வகையான நீதி பேராணை என்னென்னா, ஆட்கொணர் நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படின்னா 5 நீதி பேராணைகள் இருக்குது. இப்போ ஆட்கொணர் நீதி பேராணை அப்படின்னா என்னென்னா, ஹேபியஸ் கார்பஸ். இது சட்டத்திற்கு புறம்பாக ஒருவரை கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கிறதா இந்த ஆட்கொணர் நீதி பேராணை. அதே மாதிரி கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, அது மேண்டமஸ் அப்படின்னா என்னென்னா, மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியுமா, இதுதான் கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. அதே மாதிரி தடையுறுத்தும் நீதி பேராண்மை, ப்ரோஹிபிஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்குதான். ஆவண கேட்பு நீதி பேராண்மை, சேட்டியோனரி அப்படின்னா என்னென்னா, உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியமனமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உயரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை தான் இந்த ஆவண கேட்பு நீதி பேராணை. தகுதி முறை வினவும் நீதி பேராண்மை அப்படின்னா என்னென்னா, இப்பேராண்மை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யுதான். அடிப்படை உரிமைகள் 6 பார்த்தோன்னா அது என்னென்னா, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அதுக்கப்புறம் சமய சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இப்போ சமத்துவ உரிமை ஆர்டிக்கிள் 14 to 18 வரை சொல்கிறது தான் சமத்துவ உரிமை. இப்போ 14 அப்படிங்கிறதுனா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15னா மதம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் எவற்றில் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்யுது. 16 என்னென்னா, பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளிக்கிறது. 17 தீண்டாமை ஒழிப்பு. 18 இராணுவம் மற்றும் கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்கிறது 18. செகண்ட் சுதந்திர உரிமை. இது ஆர்டிக்கிள் 19லேருந்து 22 வரை சொல்கிறது தான் சுதந்திர உரிமை. 19 என்னென்னா, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை சுதந்திரத்திற்கு. 21A அப்படிங்கிறது தொடக்க கல்வி பெறும் உரிமை தான் 21A. 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை 22. 3 சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23, 24. 23 என்னென்னா, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது. 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுப்பதான் 24.
4 வந்து சமய சார்பு உரிமை. இது வந்து 25லிருந்து 28 வரை. 25 என்னன்னா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்குது. 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. 27 வந்து எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். 28 வந்து மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. 5வது உரிமை வந்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இது வந்து 29, 30. 29 என்னன்னா, சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிறது. 30 வந்து சிறுபான்மையினரோட கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. 6வது வந்து அரசியல் அமைப்பிற்கு தீர்வு காணும் உரிமை. இது வந்து ஆர்டிகல் 32. இது வந்து தனிப்பட்டவரோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை வந்து பெறுறது. 1978ஆம் ஆண்டு தான் 44வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இதுபடி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை, அதாவது சொத்துரிமை வந்து 31 நீக்கப்பட்டிருக்கும். இது வந்து இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பகுதி 12(300) ஏ கீழே வந்து சாதாரண சட்ட உரிமையாக வந்து வச்சுருப்பாங்க. அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைத்தல் அப்படின்னா என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழே குடியரசுத் தலைவர் வந்து அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 என்னென்னா, பேச்சுரிமை, எழுத்துரிமை அதை தவிர அளிக்கப்பட்ட சுதந்திரம் வந்து தாமாகவே வந்து நிறுத்தப்படுமா. மற்ற அடிப்படை உரிமைகளை வந்து குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாமா. குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்போ நிறுத்தி வைக்கிறதுனா 352 படி 19வது அந்த ஆர்டிகிள் 19 வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறியுறுத்து கோட்பாடுகள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 4ல் ஆர்டிகிள் வந்து 36லேருந்து 51 வரை சொல்கிறாங்க. இது வந்து 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது சமதர்மம், காந்தியம் மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு பிரிச்சிருப்பாங்களாம். இந்த கொள்கைகள் வந்து நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஆனால் இவை ஒரு நாட்டின் நிர்வகிக்கும் அவசியமானவையா. நாட்டின சமுதாய நலனை மக்களுக்கு தருவதே இதோட நோக்கம். இந்திய அரசியலமைப்போட புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் வந்து அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகளை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ அடிப்படை உரிமைகள், அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள், இதோட டிஃப்ரெண்ட் என்னென்னா, அடிப்படை உரிமை வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம். இது வந்து அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை வந்து சுருக்கவோ நீக்கவோ முடியாது. இதை வந்து நீதிமன்ற சட்டத்தால் மட்டும்தான் செயல்படுத்த முடியும் அடிப்படை உரிமைகளை. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் வந்து அயர்லாந்துலேருந்து நம்ம எடுத்திருப்போம். இது வந்து அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்கள் தான், எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த வந்து முடியாது. அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் வந்து சட்ட ஒப்புதலை வந்து பெற்றவை. அடிப்படை உரிமை வந்து சட்ட ஒப்புதலை பெற்றவை. அதே மாதிரி இந்த அடிப்படை உரிமை வந்து நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வந்து வலுப்படுத்துமா. அதே வந்து அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் வந்து தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை வந்து பெற்றது. இந்த கொள்கையை வந்து செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் வந்து உறுதியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2002ல் 86வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இந்திய அரசியலமைப்போட பிரிவு 45 திருத்தப்பட்டு 21(a)ன் கீழே தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டிருப்பாங்க. இந்த திருத்தம் வந்து மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க வந்து அறிவுறுத்தியிருக்கும். அதான் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், அதான் ECCE அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்போம். 1976ல் அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்ய பரிந்துரைச்சிருக்கும். அதன்படி தான் 1976ல் மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நமது அரசியலமைப்போட குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை வந்து சேர்த்துருக்கோம். இது வந்து பகுதி 4(a)ல வந்து புதுசாக சேர்த்துருப்பாங்க. இந்த பகுதி தான் 51(a) அப்படிங்கிற ஒரே ஒரு பிரிவை மட்டும் கொண்டிருக்கும். இது வந்து குடிமக்களோட 11 அடிப்படை கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்ட தொகுப்பாக வந்து இருக்குது.
அந்த 11 அடிப்படை கடமைகள் என்னன்னா, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு மற்றும் அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை வந்து சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை வந்து போற்றி வளர்க்கணும். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி காக்கணும். தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருக்கணும். சமயம், மொழி மற்றும் பிராந்தியம் அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களின் கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடத்தையும் சகோதரத்துவத்தை வளர்க்கணும். நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாக்கணும். காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்தணும். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்க்கணும். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைக்கணும். 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்கணும். இதை தான் 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி 51A ன் கீழ் 11வது அடிப்படை கடமையாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6லிருந்து 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.